ப்ரெஷர் குக்கரில் நம்ம மூக்கடலை பெரிய மூக்கடலை வந்து நல்லா ஊற வச்சுருந்தோம். அதை ஒரு நைட்டு ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில் அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தண்ணியோடவே இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் அந்த எண்ணெயிலே போட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 பட்டை இலை உடச்சி சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். எல்லாத்தையும் நல்லா வந்து சாட்டே பண்ணி விடுங்க. சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 7-8 முந்திரி உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 சின்ன சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். 3 தக்காளி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 5 கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். எல்லாம் நல்லா வதங்கி வரதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இது வதங்கி வந்துடும். ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய இதை பேஸ்ட்டை வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மாற்றிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த மசாலாவுக்கு நம்ம அரைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சர் ஜாரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக அரைச்சிருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் இப்போ நம்ம ஒரு 30லேருந்து 50 ml அளவுக்கு ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சன்னா மசாலாக்கான ஸ்பெஷல் பேஸ்ட்டையும் இந்த எண்ணெயிலே ஊற்றிக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் கலருக்காக சேர்த்துக்கலாம். காரத்துக்காகவும் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாட்டே ஆகட்டும். இந்த டைமில் நம்ம மிக்சர் ஜாரை வாஷ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு கொதி வரணும். கொதி வரக்கூடிய நேரத்தில் நம்ம ஆல்ரெடி சன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபஸ்ட்டு சன்னா மட்டும் இதில் போட்டுக்கோங்க. தண்ணியை வடிச்சிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் பண்ணலாம். அடி பிடிக்காது இல்லையா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி தண்ணி எல்லாமே ஊற்றியாச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சன்னா மசாலா, இதுனே பேக்கெட் கடையில் விற்கிது, அதை வந்து இது கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லா சன்னா மசாலாவையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலக்குங்க. நல்லா கலக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சு நல்லா வந்து மசிச்சு விடுங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். முழுசாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் திக்னோட இருந்தால் தான் நம்மளுக்கு சப்பாத்தி பூரி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.